இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்திட்டேமா. அந்த ஷைலஜா பிரச்சனையை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டேன். நம்ம குடும்பத்து மேல எந்த கலங்கமும் வராம காப்பாத்தியாச்சுமா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால நீ எனக்கு மகனா பிறந்திருக்க. பெத்தவ மனச புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது இதோ இந்த கடவுள் கொடுத்த வரம். நீ எனக்கு கிடைச்ச வரம் ஆதி. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மனசு காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு உன் கூட பிறந்தவனுக்காக அதிகாரத்தை பதவியை விட்டு கொடுத்து அவன் கூடவே இருந்து பிசினஸ்க்கு வழி காட்டுறேன்னு சொன்ன. இன்னைக்கு நீ அவனோட வாழ்க்கைக்கே வழி காட்டியிருக்க. புயல் மாதிரி வர்ற பிரச்சனைய கூட சர்வ சாதாரணமா ஊதி தள்ளுற நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை மேல ஒரு தூசி கூட பட முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். மேடம், நீங்க இப்படி நடந்துப்பீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பொறுப்பான தலைமைக்கு அழகாவே இல்லை. நீங்க தலைவர்ன்றதுக்காக இப்படி கண்ட்ரோல் இல்லாம நடந்துப்பீங்களா? என்னதான் இருந்தாலும் நந்தினி மேடம் இந்த யூனியனோட செக்ரட்டரி. அவங்களை நீங்க எப்படி அடிக்கலாம்? நான் இப்போ இந்த யூனியனோட தலைவரா இங்க வரல. இவளை இந்த யூனியனோட செக்ரட்டரியாவும் பார்க்கல. இப்போ எங்க 2 பேருக்குள்ள நடக்கிறது ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கும் நாகபுரி வம்சத்து நந்தினிக்குமான தனிப்பட்ட பிரச்சனை. இப்ப நான் இவளை எதுக்காக அடிச்சேன்னு உங்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா இவளுக்கு நல்லாவே தெரியும். காரணத்தை அவளை வெளியில சொல்லுங்க. அவ செஞ்சது சரி, நான் செஞ்சது தப்புன்னு உங்க எல்லாருக்கும் தோணுச்சுன்னா அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கூட கேக்குறேன். காரணத்தை வெளியில சொல்லுங்க. இந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பமானத்தை வாங்க நம்ம சைலஜாவை ஏற்பாடு பண்ண விஷயத்தை வெளியில சொன்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கூட ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. அதனால இந்த விஷயத்தை வெளியில சொல்ல வேண்டாம். பாத்தீங்களா, அவளோட ஆளுங்க நீங்க. உங்ககிட்டயே இவளால காரணத்தை வெளியில சொல்ல முடியலன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே. இது எனக்கும் ஆண்டிக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க சார். இப்போ நான் நினைச்சேன்னா இதே இடத்துல உன் கதையை முடிச்சிட முடியும். ஆனா அதனால இந்த யூனியனுக்கும் நான் வகிக்கிற பதவிக்கும் களங்கம் ஏற்படும். அதனால மட்டும் நான் உன்னை விட்டுட்டு போறேன்.
ஜாக்கிரதை. ஏய் எங்க போயிருந்த? ப்ரோ அது வந்து ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணலாமே, ஏன் எடுக்கல? அது வந்து ப்ரோ ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆச்சு ப்ரோ. அதான் வெளியே போனேன். அதனால தான் ஐஸ்வர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணல ப்ரோ. அதான் பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட கேரக்டரை பற்றி ஐஸ்வர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நேரடியாக என்கிட்ட பழகின யாரையுமே ஐஸ்வர்யா பார்த்ததே இல்லை. அதனால் ஐஸ்வர்யாவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலை. ஆனால் இந்த சைலஜானால ஐஸ்வர்யாவோட மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு. தப்பு எல்லாமே என்னோட தான் ப்ரோ. இங்க பாரு ஐஸ்வர்யா, உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். மனசுக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயத்த மறக்காம இருக்கிறது நல்லது. சங்கடத்தை கொடுக்கிற விஷயத்த அப்பவே மறந்துடணும். ஸோ நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. அதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. டைம் ஆச்சு, 2 பேரும் போய் படுங்க. ஐஸ்வர்யா அம்மா மனசுல சின்னையா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வரலன்னதும் பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணாங்கல்ல, அதான் அவங்க பாசம், அன்பு, அக்கறை. புருஷனை காணோம்னா பதறுவாங்க, ஆனா நேர்ல பார்த்துட்டா கோவத்தை காட்டுவாங்க. அந்த கோவம் தான் எல்லாம். அம்மா குழந்தை மேல கோவப்படுறதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் மாமா, அது ரொம்ப நேரத்துக்குலாம் நீடிக்காது. நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிடுவாங்க.